Greetings to all. This is Priyanka from Valluvar Vasagarvattam. So today we are going to see about PGTRB English Unit 9 History of English Language. So actually it is a very difficult topic. So PGTRB Englishல வந்து உங்களுக்கு 10 units இருக்கு. So நான் போன கிளாஸ்லயே உங்களுக்கு நான் சொல்லிருப்பேன் என்னென்ன units இருக்குன்னு நான் சொல்லிருப்பேன். அந்த 10 யூனிட்ஸ்லயுமே இந்த 9th யூனிட் ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் கொஞ்சம் கஷ்டமான ஒரு யூனிட். ஏன் அப்படினா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் பத்தி படிப்பீங்க. அப்புறம் மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பத்தி படிப்பீங்க and linguistics பத்தி இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தெளிவா படிக்கணும். ஓகே. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா many peoples they are not going for the institution to study. So நிறைய பேர் வந்து வீட்ல இருந்தே வந்து படிச்சிட்டு இருப்பீங்க, prepare பண்ணிட்டு இருப்பீங்க for PGTRB க்கு for English you are preparing in the home. So நீங்க வீட்லயே வந்து self study வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. So அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. So உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். How to prepare, what books to refer in easy method. So எப்படி வந்து prepare பண்றது, Unit 9 History of English Language அது எப்படி prepare பண்றது, plus என்னென்ன reference book. ஆல்ரெடி நமக்கு இந்த reference book வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெஃபரன்ஸ் புக் வந்து எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது, இதுலலாம் அவைலபிள் இருக்குது, எந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, ஸோ எங்கே போய் வாங்கினா கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் 8ஓட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் பற்றி நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. ஸோ ஓல்டு இங்கிலீஷ்க்கு முன்னாடி வந்து இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி வந்து நம்ம நாட்டில் இங்கிலாண்டில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் அதோட ஆரிஜின்ஸ் பற்றி நீங்கள் படிக்கணும். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓல்ட் அண்ட் மிடில் இங்கிலீஷ். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் அண்ட் மிடில் இங்கிலீஷோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி படிக்கணும். த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ நம்ம அட் ப்ரெசண்டில் இருக்க மாடர்ன் இங்கிலீஷோட ரைஸ் எப்படியெல்லாம் வளர்ச்சியாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக படிக்கணும். நெக்ஸ்ட் க்ரோத் ஆஃப் வொக்காபுலரி, க்ரீக், லாட்டின், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், Scandinavian and other foreign influences, word formation. So vocabularies பற்றி படிக்கணும். நம்ம நார்மலி வந்து இங்கிலீஷ் vocabularies, அமெரிக்கன் vocabularies தான் படிக்கணும். பட் we should study in Greek, Latin, French, Italian, Scandinavian and other foreign languages ஓட word formation பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் மீனிங். ஸோ ஒரு வார்த்தை ஒரு மீனிங் கொடுத்தாங்கன்னா அதோட சேஞ்சஸ் அதை பற்றின உள்ள விரிவாக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். த மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், த பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்பென்சாரியன், ஷேக்ஸ்பியர், மில்டன் அண்ட் டாக்டர் ஜான்சன். ஸோ இவங்க என்னென்ன விஷயங்கள் பைபிள் பற்றி எழுதியிருக்காங்க அண்ட் இங்கிலீஷை பற்றி எழுதியிருக்காங்க அதோட தரவு டீட்டெயில்டு வந்து நீங்கள் அப்சல்யூட்லி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் இஸ் அ வெரி ஈஸி டாபிக். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி வந்து படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து புக்ஸ் வேணால் நீங்கள் வாங்கிக்கணும். ஆக்சுவலி அது நான் நெக்ஸ்ட் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்தியன் இங்கிலீஷ். ஸோ இந்தியன் இங்கிலீஷ் இஸ் திங் பட் இஸ் ஆர் இங்கிலீஷ். ஸோ இந்தியாவில் பேசப்படுற இங்கிலீஷ் பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக தெரியணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ், ஸ்பெல்லிங் ரிஃபார்ம், த இங்கிலீஷ் லெக்சிகன். So you should know this type of the topic. Okay. இந்த சிலபஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. புக்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு 3 டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் புக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க வித் த ஆத்தர். ஸோ ஆத்தர் நேமோடே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹென்ரி பிராட்லியோட த மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் வெப்சைட்லேயும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லேயும் இந்த புக்கு கிடைக்கிது. சப்போஸ் மேம் எங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே அவைலபிள் இல்லை, இது செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா புக்ஸை வந்து என்ன பண்ணணும், ரெஃபர் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டியூஷனை நீங்கள் ஜாயின் பண்ணலை, மேம் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் மூலிமா நீங்கள் படிக்கணும். ஆன்லைன் ப்ராசஸ் ஆன்லைனில்
வர யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் கேதர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து புக்கு மெயினாக வாங்கிக்கோங்க. என்னதான் வந்து நம்ம டாபிக் எடுத்து சொன்னாலும் அந்த புக்ஸ் இஸ் மஸ்ட். ஸோ அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் கிடைக்கலாம், இல்லை அதுவும் வச்சு கிடைக்கல அப்படின்னா யூ கேன் ஆர்டர் இட் இன் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட். ஸோ இது எல்லாமே ஒரு 500 தான் இந்த புக்ஸ் எல்லாமே வருது. ஸோ நீங்கள் போய் அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஃப்டி வுட். ஸோ எஃப்டி வுட்டோட அண்ட் அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இது அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ் பற்றி, அப்புறம் வந்து இண்டோ யூரோப்பியனோட ஹிஸ்டரி ஆரிஜின் பற்றி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். ஸோ இது எல்லாமே நான் எந்தெந்த புக்கு ரெஃபர் பண்ணுறேன், ஆக்சுவலி இது ரெஃபரன்ஸ் புக்கு. நான் எந்தெந்த புக்கு சொல்கிறேன்னா எல்லாமே அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயும் கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லைன்னா அது கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே வந்து 500 தான். ஒரு புக் 500, ஒரு 400, 300 தான் உங்களுக்கு பட்ஜெட் வந்து இருக்கும். மிஞ்சி போனால் 500 தான் உங்களுக்கு இது கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் ஏசி பவுட் ஓட ஹிஸ்டரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இது 3 புக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹிஸ்டரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெஃபரன்ஸ் புக்லேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பாருங்கள் அந்த புக்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். த மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ ஹென்ரி பிராட்லி, இது ரொம்ப முக்கியமான ஒரு புக். இதை நீங்கள் அவசியமாக வாங்கிக்கலாம். ஸோ நான் எப்படி ஆர்டர் பண்ணேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த புக்ஸ் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நான் அப்போ படிக்கிறதுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் அண்ட் அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான புக். ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே இருக்குது. அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ ஆல்பர்ட் சீபாவ் ஓட புக் இது. ஸோ இது நீங்கள் இந்த புக்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற புக்ஸே நீங்கள் வாங்கிக்கிட்டாலே இட் இஸ் அ வெரி குட் ரெஃபரன்ஸ் புக். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ். இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே ஹிஸ்ட்ரி லாங்குவேஜ். நவ் வி ஆர் கோயிங் டு see about linguistics. லிங்குவிஸ்டிக்ஸ் பற்றி படிக்கணும்னா அதோட டெஃபினேஷன்ஸ் படிக்கணும், த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கணும், அப்புறம் ஸ்பீச் அண்ட் ரைட்டிங், ஃபார்ம் அண்ட் மீனிங் வேர்ட்ஸ், கிளாஸஸ் அண்ட் ஃப்ரேஸ், கான்கார்ட் கவர்மெண்ட், சென்டென்ஸ் பேட்டர்ன், ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, ஃபோனீம்ஸ் இதெல்லாமே ஃபுல்லாக படிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயலெக்ட், ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல், ஜெனரேட்டிவ் கிராமர். ஆக்சுவலி இது நம்ம பார்த்தாலே எப்படி இருக்கும், ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இட் பிட் டஃப்பாகவும் பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அதோட புக்ஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு அந்த புக்ஸை என்ன பண்ணிக்கலாம், நல்லா தரவு பண்ணி படிக்கலாம். ரெஃபரன்ஸ் புக். ஸோ ரெஃபரன்ஸ் புக் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பாருங்க. புக்ஸ் ஃபார் ஸ்டடி, ஃப்ராங்க் பிளேயோட கிராமர் ELBS. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் புக். நெக்ஸ்ட்டு ஜான் லயன்ஸோட அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு தியோரட்டிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் சம்மந்தமான புக் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் லயன். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் புக். அந்த புக்கை வந்து இந்த 2 புக்ஸுமே உங்களுக்கு எதில் இருக்கும், அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த 2 புக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பாருங்கள் அப்படியே புக்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். திஸ் இஸ் த புக் ஜான் லயன்ஸ். ஸோ ஜான் லயன்ஸோட இன்ட்ரோடக்ஷன் டு தியோரட்டிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் புக் வந்து பாருங்கள். இந்த புக்கவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இந்த புக் எங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த புக்கை வச்சு தான் நான் எப்பயுமே வந்து ரெஃபர் பண்ணுவேன். கிளாஸ்லாம் நான் டீச் பண்ணும்போது இந்த புக்கு தான் நான் வச்சு ரெஃபர் பண்ணி டீச் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் என்னோடய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த புக்ஸில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிங்க. அப்புறம் கிராமர் ELBS. ஓகே, இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஃபரன்ஸ் ஒரு தேவைப்படுற ஒரு புக். ஸோ இந்த 2 புக்குமே வாங்கிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிக்கலாம். இன்னும் நெட் சோர்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் இதெல்லாமே செல்ஃப் ஸ்டடி படிக்கிறவங்களுக்கு இது நல்லா ஒரு இதாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், PGTRB இங்கிலீஷ். ஸோ PGTRB இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய பேர் வந்து நான் போன வீடியோவில் சொன்னேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. சீக்கிரம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்,
டெஸ்ட்டு மட்டும் தான் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கணும். நல்லா தரவு பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து ஒன்று ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி படிங்க, இல்லை அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி படிக்கிறவங்களாலும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எது இருந்தாலுமே நம்ம நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம், நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ டோன்ட் டூ திஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக். ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் வந்து நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு 10 யூனிட்ஸ் உண்டான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் இன்க்ளூடிங் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு யூனிட் 1லேருந்து யூனிட் 10க்குள்ளே இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வராது. ஆனால் தனியாக நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஐ வில் கிவ் யூ. நெக்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். ஸோ கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவேன். சாட்டர்டே ஆனால் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ சாட்டர்டே 5 o'clock ஐ வில் சென்ட் யூ த லிங்க். ஸோ த்ரூ த லிங்க் யூ வில் ரைட் த டெஸ்ட். வீக்லி டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது நான் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் பற்றி பேசியாச்சு, டெஸ்ட்டை பற்றி இப்போ சொல்லிட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு see about கூகுள் இன்ட்ராக்டிவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸ் கூகுள் மீட்டில் உங்களுக்கு ரெகுலராக 7 to 9 ஓகேங்களா. ஸோ 7 to 9 உங்களுக்கு ரெகுலராக கிளாஸ் நடக்கும். மண்டே டு ஃப்ரைடே யூ ஹாவ் கிளாஸஸ். சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும், சண்டே லீவ். அப்புறம் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நீங்கள் என்ன டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த மண்டே நான் என்ன பண்ணிடுவேன், சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா, நம்ம கிளாஸ் வந்து பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ ரெக்கார்டிங் கிளாஸ். நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க, குழந்தைங்க வச்சுருப்பீங்க, ஸோ அவங்களால வந்து அந்த டைமுக்கு படிக்க முடியல அப்படின்னாலுமே அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் நீங்கள் திருப்ப கேட்டுக்கலாம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அந்த ரெக்கார்டிங் கிளாஸ். நான் என்ன 7 to 9 டீச் பண்ணுறேன்னா அதை நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு குரூப் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலை நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்க, அந்த சேனலை பார்த்து படிச்சுப்பாங்க, அந்த ரெக்கார்டிங்ஸ் கேட்டு படிப்பாங்க. ஸோ அண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் குரூப் டிஸ்கஷன். ஸோ நாங்கள் வீக்லி என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் எழுதிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனாக ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், குரூப் டிஸ்கஷனாக நடத்துவோம். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் டைம். ஸோ மாறி கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கற்றுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மெத்தடாலஜி. ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் இமீடியட்லி. ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் 8056713273. ஸோ நீங்கள் வந்து டவுட்ஸ் இருந்தால் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லைனா எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. டோன்ட் வேஸ்ட் யோர் டைம், டோன்ட் வெயிட் ஃபார் த நோட்டிஃபிகேஷன். ஸோ எப்போ வேணாலும் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஏன்னா அட் ப்ரெசென்ட்டில் இருக்க டிஎன் செட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போகுதோ அவ்வளோக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் கூட டக்குன்னு வைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ மறக்காமல் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கும் வந்து கொடுத்துருக்கேன், அந்த யூனிட் 9ஓட ரெஃபரன்ஸ் புக். அதை பை பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, தவறாமல் படிச்சிடுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு வீடியோஸ் வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூடியூப்பில் அந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லைனா என்னோடய ப்ரைவேட் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.